வணக்கம். யூடியூப் வியூஸ், இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் இல்லனா நம்ம சம்பளம் இப்படி பெரிய எண்களை சொல்லும்போது நம்ம சர்வசாதாரணமா பயன்படுத்துற ஒரு எழுத்து தான் கே. ஆனா ஏன் குறிப்பா அந்த எழுத்து? இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான மொழியியல் புதிரத்தான் நாம சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ ஒரு சின்ன பேட்டர்னை கவனிப்போம். மில்லியன் அப்படிங்கிற வார்த்தையோட எழுத்து எம், பில்லியனுக்கு பி, ட்ரில்லியனுக்கு டி. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இங்கிலீஷ் வார்த்தையோட எழுத்தே அந்த எண்ணுக்கான ஷார்ட்கட்டா மாறிடுச்சு. இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு லாஜிக். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 1000 அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல 1000. நம்ம பழைய லாஜிக் படி பார்த்தா 1000க்கு டி தானே வரணும். ஆனா நாம கே அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்றோம். 10K 50Kன்னு சொல்றது நமக்கு எவ்வளோ பழகிடுச்சு. 1000க்கும் கேக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. அப்புறம் எப்படி 1000த்தை குறிக்க கே வந்துச்சு? மைண்ட் வாய்ஸ்ல இந்த கேள்வி ஓடுதில்ல? இதுக்கு ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு காரணம் இருக்கு. அறிவியல் உலகத்துல டி அப்படிங்கிற எழுத்து ஏற்கனவே ட்ரில்லியனுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டுருச்சு. அதாவது 10^12. ஒரே எழுத்த 1000க்கும் ட்ரில்லியனுக்கும் யூஸ் பண்ணா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய குழப்பம் வரும். அதனாலதான் 1000த்தை குறிக்க நமக்கு முற்றிலும் வேறொரு எழுத்து தேவைப்பட்டுச்சு. ஆனா அது ஏன் கேயா இருக்கணும்? இப்போ இந்த வரலாற்று பின்னணிய கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம தேடலுக்கான விடை மாடர்ன் சயின்ஸ்ல இல்ல, பழங்கால ஹிஸ்டரியில ஒளிஞ்சிருக்கு. மேற்கத்திய நாடுகளோட பல அளவீட்டு முறைகள் பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய கலாச்சாரத்தோட ஆழமான தாக்கத்திலிருந்து உருமானவைதான். இந்த பழங்கால வேர்களிலிருந்து தான் நம்மளோட அந்த மர்ம எழுத்தான கே முளைச்சு வந்திருக்கு. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம புதிர்க்கான ஹீரோ பண்டைய கிரேக்கத்துல இருக்கார். அவங்க 1000 அப்படிங்கிற எண்ணை குறிக்க கிளியோய் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தினாங்க. இங்கிலீஷ்ல வேணா 1000 இருக்கலாம், ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கர்கள் 1000த்தை கிளியோயின்னு தான் கூப்பிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தோட அளவீட்டு முறையே புரட்டி போட போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சரி, இந்த வார்த்தை எப்படி நாம இன்னைக்கு யூஸ் பண்ற குறியீடா மாறுச்சுன்னு பார்ப்போமா? பழங்கால கிரேக்க சொல்லான கீலோய் காலப்போக்குல பிரெஞ்சுக்காரங்க மெட்ரிக் முறைய உருவாக்குனப்போ அத கிலோன்னு முன்னோட்டாமா மாத்திக்கிட்டாங்க. கிலோகிராம், கிலோமீட்டர்னு சொல்றோம் இல்லையா? அங்க கிலோ அப்படின்னா 1000. ஃபைனலா இந்த கிலோ வார்த்தையோட முதல் எழுத்தான கே மட்டும் கச்சிதமா சுருக்கப்பட்டு 1000த்துக்கான குறியீடா செட்டில் ஆயிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? மொழிகளுக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சிய இது ரொம்ப அழகா காட்டுது. கிரீக்க மொழியில உருவான அந்த முதல் எழுத்து இன்னைக்கு இங்கிலீஷ் உட்பட உலகத்தோட மூளை முடுக்கெல்லாம் 1000ங்கிறத குறிக்கிற ஒரு யூனிவர்சல் சிம்பிளா மாறி நிக்குது. 10K ஃபாலோவர்ஸ்னு கெத்தா சொல்லும்போதும் சரி, ஒரு 5K ரன் போகும்போதும் சரி, நாமளுமே அறியாம ஒரு பழங்கால கிரீக்க வார்த்தையோட முதல் எழுத்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்குல்ல? அதனால அடுத்த முறை உங்க போன்ல 1K 10Kன்னு டைப் பண்ணும்போது நீங்க வெறும் ஒரு இங்கிலீஷ் எழுத்தை மட்டும் டைப் பண்ணலைங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட கலாச்சாரத்தை, ஒரு மாபெரும் வரலாற்று மரபை உங்க விரல் நுனியில தொடுறீங்க. சாதாரணமா தோணுற ஒரு எழுத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற வேறெந்த விஷயங்கள்ல இப்படிப்பட்ட ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில வரலாற்றை தேட ஆரம்பிப்போம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆய்வோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க தேடல்கள் தொடரட்டும்.